ஒரு கப்பு காஃபிக்கு 3 ஸ்பூன் போடுவேன். நேரில் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். அதுலேருந்து சுகரே சுத்தமாக போடுறதே கிடையாது. என்ன மாதிரி இன்சிடென்ட் சார்? நான் எனக்கு இப்போ என்ன ஏஜ் 62. நான் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து மார்னிங் வந்து 1.5 ஹவர்ஸ் ஷட்டில் விளையாடுறேன். ஈவினிங் 1 ஹவர் வந்து ஜிம்முக்கு போகிறேன். அந்த காலத்தில் இருந்த பசங்கள்லாம் வந்து எல்லாமே காட்டில் ஓடி விளையாண்டாங்க. இன்றைக்கி எல்லாமே மொபைலில் தான் விளையாடுறாங்க. உட்காந்துக்கிட்டே தின்னுக்கிட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுவோம்? சக்கரை வராமல் என்ன பண்ணோம்? 7 பேர் 32 வயசில் நியூ கேஸ் 32 வயசு 542 மோர் தென் 500 சுகர் டே ஃபார் எஸ்டர்டே. எல்லாமே ஐடி, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், நோ ப்ளே, நத்திங். ஏன்னா வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் தூக்கி மண்டையில் போட்டு, மண்டை ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கிட்டேன். ரைட்டு, ஒரு இன்சிடென்ட் நடக்குதா, ஏதோ நமக்கு பிடிக்காத நடக்குதா, ஒரு 2-3 நிமிஷம் அதை யோசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ரைட், ஓகே, தூக்கி குப்பையில் போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks, let the celebrations begin. Presents Galata Health and Wellness Awards, honoring Tamil Nadu's best doctors and hospitals. Supported by Ananya's Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Pullman Hotels and Resorts, Chennai Anna Salai. Special partners, Kolattur Babu Catering. We love to welcome Dr. Prabhakaran sir onto the stage. Yes sir. இப்போ இருக்க காலகட்டத்தில் பிடிச்ச விஷயமும் அதுதான், பிடிக்காத விஷயமும் அதுதான். சக்கரை ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஆனால் உடம்புக்கு அது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது. எஸ் சார், நான் வந்து டேரெக்டாக ரிவர்ஸ்லேருந்து வரணும்னு ஆசைப்பட்றேன் சார். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலம். ஃபரினா கூட ஒரு 3 வருஷமாக இருக்கிறாங்க சார். சுகர் கட், இது ஆமாம் சார், எல்லாருமே இப்போ யாரை பார்த்தாலும் சுகர் கட்டுன்றாங்க. ஆனால் தெருவுக்கு 4 கேக் கடை திறக்கிறாங்க. யார் சுகர் கட்டில் இருக்காங்க, யார் கேக் சாப்பிட்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார். டயபெட்டிக், சுகர் கட், இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் பற்றி ஃபர்ஸ்ட் இது இருக்கலாமா சார்? இந்த சுகர் கட் டோட்டலாக 100% எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாதா? சுகர் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. சுகர் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. ஓகே. சுகர் வந்து அதிகம் எப்பவுமே ஜென்ரலாகவே நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்தால் நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரு காஃபி, நான்லாம் முதல்ல வந்து நான் என்னையே சொல்லியிருந்தேன், ஒரு கப்பு காஃபிக்கு 3 ஸ்பூன் போடுவேன். அப்போ சக்கரை தண்ணி மட்டும்தானே இருக்கும். இப்போ லாஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக யூரோப் போனப்போ ஒரு நேரில் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். அதுலேருந்து சுகரே சுத்தமாக போடுறதே கிடையாது. என்ன மாதிரி இன்சிடென்ட் சார்? ஒரு யூரோப்பியன் லேடி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 400 ml ஹாட் வாட்டர் வித் 2 பேக் ஆஃப் டீ, நோ சுகர், அவ்வளோதான். அப்படியே நான் ஒன்றும் என் ஃப்ரெண்டு டாக்டர் டிஆர்பி சாமி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த 400 ml அப்படியே பாட்டு நோ சுகர், நத்திங், நோ மில்க், நத்திங். சரி, எப்படி இருக்கும் பார்க்கலாம், குடிச்சு பார்க்கலாம். நாங்கள் குடிச்சு பார்த்தோம். அதுலேருந்து வீட்டுக்கு வந்து அதுதான் ஃபாலோ பண்ணேன். பட் இப்போ என்ன ஒரு டேஸ்டியாக இருந்ததா சார்? நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. ஓகே, நான் என் பேஷண்ட்டுக்கே இப்போ அதான் சொல்கிறேன். பட் என்னன்னாக்கா கொஞ்சம் டீ வந்து அதிகமாக போட்டுடணும். டீ அதிகமாக போட்டு அதை சிப் பண்ணி குடிச்சு பழகணும். ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ஒரு யூரோப்பியன் லேடியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்க நீங்கள் காஃபி குடிக்கிறதுல. அவர் எவ்வளோ அழகாக மருத்துவம் சொல்றாரு, யூரோப்பியன் லேடி பார்த்து இம்ப்ரெஸ். மக்கள் கிட்ட அப்பதாங்க ரீச் ஆகும். நான் டெக்னிக்கலாக யோசிக்கிறேங்க. ஸோ எனிவே, ஸோ சுகர் கட் பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ சுகரோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஜாகரி, பனவெல்லம், பனக்கற்கண்டு, டேட்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? அது வந்து ஓகேவா? அது உண்மையிலே ஒர்க் அவுட். எல்லாமே கார்போஹைட்ரேட். நீங்கள் 3ஆக பிரிங்க: கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், ஃபைபர். இதில் கார்போஹைட்ரேட் மோர் தென் ஒரு 40% போச்சுனாவே அது நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன வேலை செய்கிறோம், நமக்கு எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆகுது, எவ்வளவு எடுக்கணும், அது ஒரு ரஃப்பாக எடுத்தால் போதும். ஒன்று பசிக்கு தான் சாப்பிடு, இல்லையா விட்டுரு, அவ்வளோதான். ஆனால் டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கே சார். மற்றதை விட்டுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, மற்றதை விடுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுங்க. நீங்கள் இப்போ பேலன்ஸ் ஷீட், நம்ம இன்கம் டேக்ஸில் மட்டும் பேலன்ஸ் ஷீட்டில், நம்ம பாடியிலையும் பேலன்ஸ் ஷீட் தான். நெகட்டிவ் பேலன்ஸ் ஷீட் வச்சுருந்தீங்களா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்குங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2000 கலோரிஸ் லாஸ் பண்ணுறீங்க. 1500 கலோரிஸ் நீங்கள் எடுக்கிறது நத்திங் ராங். ஒரு 500 மைனஸில் தானே போகுது, அவ்வளோதான். சூப்பர். ஸோ இப்போ வந்து சர்க்கரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சார், இந்த ஒரு சில சர்க்கரை வகைகளை நான் சொல்கிறேன். அவுட் ஆஃப் 10 அதுக்கு வந்து எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் சார். நாட்டு சர்க்கரை சர்க்கரையில் அவுட் ஆஃப் 10 நம்ம எல்லாமே சர்க்கரை தான். எல்லாத்துக்கும் ஒரே மார்க் தானா? அப்போ வந்து இல்லை இருக்கிறவங்களுக்கு அது 0 தான்.
சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு எடுக்கவே இல்லை கூடாது. சார் பொதுவாக இவ்வளோ மார்க் கொடுப்பேன் இதுக்கு அப்படின்னா அவுட் ஆஃப் 10 நாட்டு சர்க்கரைக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 3. 3. பனவெல்லம் 4. டேட்ஸ் பவுடர் டேட்ஸ் பவுடர் 4. 4. லெஸ் தென் 5 தான். ஓகே ஹனி 4. 4. என்ன சார் ஏதோ 6 5 தொட மாட்டுது எதுவுமே சார். இல்லை இன்னைக்கு இல்லை இது என்னென்னா இது ஏஜ் குரூப். எவ்வளோ பண்ணால் எவ்வளோ பாடி மாஸ் இருக்கேன், நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது அதை பொறுத்து தான் ஜென்ரலாக நான் வந்து ஒரு சேஃபர் சைடு ப்ளே பண்ணேன். சார் அப்போ 8 9லாம் எப்போ சார் வரும்? 8 9னாக்க நீங்கள் டெய்லி வந்து ஒரு 1 hour மார்னிங் எழுந்திரிச்சு ஓடுங்க. எனக்கு தெரிஞ்ச என் கோயம்புத்தூரில் வந்து என்னோடய பாஸ் என்ன சொல்ல அவரை 88 வயசு. இன்றைக்கும் வந்து அவர் வந்து இப்போ கூட வேகமாக நடந்து வர்றாரு. 88 வயசு ஆல்மோஸ்ட் வேகமாக நடந்து வர்றாரு. சரிங்களா? இப்போ நீங்கள் தண்டால் எடுக்க சொல்லிட்டு இருந்தீங்களே அவர் டாக்டர் 2 பேரும் எவ்வளோ தண்டால் நீங்கள் விடாமல் எடுப்பீங்க? எவ்வளோ அட் அ ஸ்ட்ரெச் எவ்வளோ தண்டால் எடுப்பீங்க நீங்கள்? ஒரு 25. 25. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்க முடியும்? ஒரு வித்தின் ஒரு 20 minutesல ஒரு 2 செட்டோ 3 செட்டோ எடுக்கும். 3 செட்டு 25 ஒரு 75 எடுப்பீங்க. நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே நீங்கள் சாப்பிடுங்க. அந்த மாதிரி காலையில எந்திரிச்சு ஓடுறவங்களுக்கு 10 out of 10 கூட கொடுக்கலாம். எதுவுமே பண்ணாத இல்லை 10 out of 10னாக்கி இதில் 10 out of 10 கொடுத்துட்டு அடுத்து ஐஸ்கிரீமும் சேரக்கூடாது, அடுத்து 4 இட்லி சேரக்கூடாது, 2 தோசை சேரக்கூடாது, 2 பூரி சேரக்கூடாது. அந்த மாதிரி. ஓகே சார், என்ன குறிப்பிட்ட ஃபுட்? ஏன்னா இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி சர்க்கரை சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வந்து ஒரு 50+, 40+ இவங்களுக்கு தான் வரும். ஆனால் இப்போ வந்து நிறைய குழந்தைகள் இது சம்மந்தப்பட்டு வருது. என்ன குறிப்பிட்ட வகை உணவுகள் வந்து நம்மளுக்கே தெரியாமல் அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் அதில் வந்து ஹை கண்டென்ட் ஆஃப் கேலரிஸ் எல்லாமே இந்த ரெடிமேட் ஃபுட் தாங்க. ரோட் கடையில் வாங்குறது எல்லாம் ஜங்க் ஃபுட் தான் மெயின். பழைய சாதம் பழைய சாப்பாடு போனோமாக்கா நல்லாயிருக்கும். நீங்கள் பானிபூரியும் பேல்பூரியும் போனாக்கா அவ்வளோதான். அதாவது சார் இப்போ வந்து டயட் இருக்கிறது ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் இப்போ காலகட்டத்தில் ஒரு மாதிரி ட்ரெண்டிங் ஆகுது. எல்லாருமே சுகர் கட் பண்ணுறாங்க, ரைஸ் கட் பண்ணுறாங்க. பட் நம்ம பிறந்ததுலேருந்தே அம்மா வந்து சோறு ஊட்டி சர்க்கரை போட்டு பால் கொடுத்து இருக்காங்க. நீங்கள் வந்து நான்லாம் வந்து பனைமரத்தில் ஏறி கீழே குதித்து விளையாண்டுருக்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய 10வது வயசில் பனைமரத்தில் ஏறி இருக்கேன். பனைமரத்தை இப்படி நிமிந்து கூட பார்த்ததில்லை சார். ரைட்டு. இப்போ நான் என்ன வேணால் எனக்கு இப்போ என்ன ஏஜ் 62. நான் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து மார்னிங் வந்து 1.5 hours ஷட்டில் விளையாடுறேன். ஈவினிங் 1 hour வந்து ஜிம்முக்கு போகிறேன். இன்னைக்கு காலையில் எழுந்து ஜிம்முக்கு போகலான்னு நினச்சேன். அப்புறம் ரொம்ப நேரம் நிற்கணுமே, டயர்ட் ஆகிடும் அப்படின்னு வந்துட்டேன் சார். சரிங்களா? சர்வசாதாரணமாக ஒரு 100 kg வெயிட் போட்டு நான் அடிப்பேன். சர்வசாதாரணமாக அடிப்பேன். நீங்கள் பண்ணுவீங்களா? அப்போ சர்வசாதாரணமாக நீங்கள் சோறு சாப்பிட்லாம் சார், நான் தான் சாப்பிடுவேன். இல்லை நீங்கள் இப்போ இருக்கிற அந்த காலத்தில் இருந்த பசங்கள்லாம் வந்து எல்லாமே காட்டில் ஓடி விளையாண்டாங்க. இன்றைக்கி எல்லாமே மொபைலில் தான் விளையாடுறாங்க. உட்காந்துக்கிட்டே தின்னுக்கிட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுவோம்? சக்கரை வராமல் என்ன பண்ணோம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு டே ஃபார் எஸ்டர்டே 3 பசங்க 7 பேர் 32 வயசில் நியூ கேஸ் 32 வயசு 542 more than 500 சுகர் டே ஃபார் எஸ்டர்டே. எல்லாமே ஐடி, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், நோ ப்ளே, நத்திங். என்ன வரத்தான் செய்யும். எந்திரிச்சு கிரவுண்டுக்கு போங்க, ரோட்டுக்கு போங்க, ஜிம்முக்கு போங்க. நான் வந்து சொல்லி ஏதாவது ஒன்று உடம்பை கசக்குங்க கொஞ்சமாவது. சார் அப்போ எப்போ தான் சார் நம்ம ஒரு டயபெட்டிக் ஃப்ரீ வேர்ல்டில் வந்து வாழ்கிறது? ரைட்டு. என்றைக்கு செடன்ட்ரி லைஃப் போகுதோ அன்னைக்கு வரும். அப்போவும் டயபெட்டிக் ஃப்ரீ வேர்ல்டெல்லாம் வராது, குறையும். நம்ம கேபிட்டலுங்கிறதுலேருந்து கீழே வரலாம், அவ்வளோதான். சார் இப்போ ஒன்ஸ் வந்து இந்த இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ லைட்டாக கால் வலிக்கிற மாதிரி இருக்கிறா, எல்லாம் பயமாக இருக்குது, லைட்டாக சுகர் வேறு இருக்குது. எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு சுகர் வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு சுகர் வந்துட்ட பிறகு ஐயோ லைட்டாக கால் குடைச்சலாக இருக்கணும், அது அடுத்த கட்ட எதுக்காச்சும் எடுத்துகிட்டு போயிடுமேன்றது ஒரு பெரிய பயம் இருந்துக்கிட்டே. அந்த பயம் வர நேரத்தில் ஒரு ஏதாவது வேறு ஏதாவது புதுசாக பண்ணலான்னு ஒரு எண்ணம் வந்தால் நல்லா இருக்கும்ல. பயத்தை விட்டுட்டு சரி நமக்கு வர்ற மாதிரி இருக்குது, சரி நாளையிலேருந்து எழுந்திரிச்சு ஓடிடலாம், ஒரு 4 கிலோமீட்டர் ஓடலாம், ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கலாம். அப்படி பண்ணிங்களா உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும்ல. ஏன் அந்த பயத்தை கொண்டு வரீங்க? ஒரு க்ரியேட்டிவாக யோசிக்கலாம்ல. உங்கள் யோசனை டெஸ்ட்ரக்டிவாக தானே இருக்குது. ஒரு க்ரியேட்டிவ் சரி நமக்கு வர்ற மாதிரி இருக்குது, பெட்டர் நம்ம வந்து இதை ஓவர் கம் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கலாம்ல. பர்ஃபெக்ட். ஸோ பெட்டர் லேட் தென் நெவர் அப்படிங்கிற மாதிரி 30 வயசானாலும் 20 வயசானாலும் 50 வயசானாலும் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட், காலையில் எழுந்திரிச்சு ஓடுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, ஏதாவது ஒன்று. டாக்டர் இவர் சொன்ன மாதிரி மசில் ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தால், ஏன்னா நீங்கள் இப்போ சாப்பிட்ற எல்லாத்தையும் மெட்டபாலிசம் பண்ணுறது மசில் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் நடந்தீங்களா தான் அந்த மசில் ஓப்பனாக தான் இன்சுலின் உள்ளே போகும், அப்போ தான் மெட்டபாலிசம் நடக்கும். சரிங்களா? நீங்கள் காலையில் எழுந்துச்சு ஆக்டிவாக நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்னு இல்லை, விளையாடணும், எந்தாவது ஒன்று ஒரு ஆக்டிவாக பண்ணணும்.
அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது பண்ணணும். பட் அதுக்கு யாருமே ரெடி இல்லையே, யாருமே ரெடி இல்லை. இப்போ அந்த நீங்கள் கேட்டிங்களே 80s 90s 80s கூட விட்டுருங்க, 90s இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் சார். இப்போ இல்ல. நீங்கள் வந்து பயங்கர ஒரு ஃபிசிக்கலி ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன் நீங்கள் பேசுறதுலே தெரியுது சார். இந்த மேடையில் எங்களுக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள் சார். நீங்கள் தொடர்ந்து இது ரொம்ப நாள் பண்ணலாம் கூட பரவாயில்ல. இது இந்த ஒரு ஃபாஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு 3 விஷயம் வந்து நீங்க பண்ணுங்க. பக்காவா கேட்டிங்க. மேபி அவர் உங்களுக்கே சொல்லி கொடுத்தா பெட்டரா இருக்கும். ஒன்றும் இல்லை, வீட்டில் சாமி கும்பிடுவீங்களா? வீட்டில் சாமி கும்பிடுவீங்களா? தோப்புக்கரணம் போடுவோம், 25 தோப்புக்கரணம். தோப்புக்கரணம் எல்லாம் தான் போடுவாங்க. அது வேற எக்ஸாம்பிள் வேறயா? போதும், தோப்புக்கரணம் போடுங்க. அது ஒன்று. தண்டால் எடுக்க தெரியுமா? தண்டால் எடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங், இவர் சொன்ன மாதிரி இந்த லெக் ரைசிங் அது மட்டும் பண்ணுங்க போதும். வேற ஓகே, இது 3 வொர்க் அவுட் பண்ணாலே இதையே ஒரு அரை மணி நேரம் பண்ணீங்களா போதும். ஓகே ஓகே, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மேண்டேட்டரி எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். எல்லாத்தையும் தூக்கி மண்டையில் போட்டு, மண்டை ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கிட்டேன். ரைட்டு, ஒரு இன்சிடென்ட் நடக்குதா, ஏதோ நமக்கு பிடிக்காத நடக்குதா, ஒரு 2-3 நிமிஷம் அது யோசிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம். ரைட், ஓகே, தூக்கி குப்பையில் போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். செம்ம சில்லான ஒரு டாக்டரா. இல்லை, அவ்வளோதான். சரி, வாழ்க்கைங்கிறது அவ்வளோதாங்க. இந்த நிமிஷம் என் கையில் இருக்கேன், நான் அடுத்த நிமிஷம் என் கையில் கிடையாது. அவ்வளோதான். சரி, இன்னைக்கு இப்போ என்ன பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த நிமிஷம் ரைட் நம்மகிட்ட இருக்கு, ரைட், என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம். சூப்பர் சார், செம்ம கூலஸ்ட் டாக்டர். ஸோ இது நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம் சார், கூலஸ்ட் டாக்டர் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப கூலா நிறைய விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ்க்காக ஷேர் பண்ணீங்க. நன்றி சார். Title sponsors GD Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 04445454545. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks, let the celebrations begin. Presents Galata Health and Wellness Awards, honoring Tamil Nadu's best doctors and hospitals. Supported by Ananya's Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Pullman Hotels and Resorts, Chennai Anna Salai. Special partners, Kolattur Babu Catering.